ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான ஆயிலில் ஒரு டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து 2 பழுத்த நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. நேந்திரம் பழம் தான் நல்லாயிருக்கும். அது கிடச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறின பிறகு அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பழம் வந்து நல்லா மசிஞ்சு வரும். பழத்தை வந்து நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்ல ஈரப்பதம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 துண்டு பிரெட் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்த பழத்தை கூட சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம பழத்தில் வந்து சர்க்கரை இருக்கும், அதனால் கொஞ்சமாக சர்க்கரை வந்து பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பழத்தில் உள்ள ஈரம்லாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காண்டாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பணியாரக்கல் வச்சுக்கலாம். அதில் வந்து எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றிட்டு சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை வந்து அதில் வந்து வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கம் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.